जनार्दना हरे कृष्णा जनार्दना यदुनन्दना कृष्ण मधुसूदना यदुनन्दना कृष्ण मधुसूदना गोपिका वल्लभा राधारमणा कृष्ण जनार्दना हरे कृष्ण जनार्दना नंद गोपाल गोपाल बाल मुरलीधर राधे गोपाल नंदन बाल श्याम सुंदर नंद गोपाल गोपाल बाल मुरलीधर राधे गोपाल गोपाल बाल श्याम सुंदर कृष्ण जनार्दना हरे कृष्ण जनार्दना ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது தீபாஜி. வெரி நைஸ், தேங்க்யூ. அது நம்மளோட அந்த கிருஷ்ணரோட போட்டோ இப்ப எல்லார் வீட்லயும் வந்துட்டு இருக்கு. இப்ப அடுத்ததா ஏதாவது ஒரு டெஸ்ட் வச்சு பாக்கி எல்லாருக்கும் அந்த கிருஷ்ணர் படம் அமிச்சாதான் நல்லா இருக்கும். ஸோ அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. जय श्री कृष्ण जी। ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா ஜி. கிரிஜாஜி சொல்லலாம். சொல்லேன் பக்கத்து சொல்லவா சொல்லுங்க. சொல்லவா இப்போ இப்ப சொல்லுங்க. जीवलोके जीवपो நெட்வொர்க்ல ப்ராப்ளம் இருக்குமா? गिरिजा जी उंग नेटवर्क சரியா இல்ல. स्थानि कर्ष्यति இப்ப சரியா இருக்கு. सर्वस्य साकं निविष्टो मदस्मृति ज्ञानमोपनञ्च. அப்படியா? இப்ப சரியா இருக்கு. நான் சொல்ல காதல விளையாமா? இப்ப கேக்குறது. வேதை சர்வே வேத்யோ வேதாந்த கிருத்வேத விதேக சாகம். கேட்டுதமா? இப்ப கேட்டதுமா? மறுபடி சொல்லவா? முதல் ஸ்லோகம் தான், 7வது ஸ்லோகம் தான் காதலே விழல. மறுபடி சொல்லவாமா? சொல்லுங்களேன். சொல்லுங்களேன். जीवलोके जीवभूत सनातन धनक ஏதோ 7வது ஸ்லோகங்களும் உங்களுக்கும் ஏதோ ஏழாவது ஸ்லோகங்களும் உங்களுக்கும் ஏதோ சன்னிவிஷ்டோ வேதை சர்வே ரகமேவ வேத்யோ வேதாந்த கிருத்வேத விதேக சாகம். 15வது ஸ்லோகம் சொல்றத கரெக்டா சொல்லிட்டு 7வது ஸ்லோகம் வரைக்கும் மட்டும்தான் உங்களுக்கு நெட்வொர்க்ல ப்ராப்ளம் வருது. மமைவாம்சோ ஜீவலோகே ஜீவபூத சனாதனः मनःषष्ठानीन्द्रियाणि प्रकृतिस्थानि कर्षति सर्वस्य चाहं हृदि सन्निविष्टो मत्तः स्मृतिर्ज्ञानमपोहनञ्च वेदैश्च सर्वैरहमेव वेद्यो वेदान्तकृद्वेद विदेव चाहम्. 9 ஸ்லோகங்கள் முடிச்சிருக்கோம். நானே ரிவிஷன் பண்ணிட்டு இன்னியோட ஸ்லோகங்கள் 3 ஸ்லோகங்கள் எடுத்துக்கலாம். 10, 11, 12. ஓம் ஸ்ரீ பரமாத்மனே நமः. ஸ்ரீமத் பகவத்கீதா அத
पञ्चदशोऽध्यायः। श्रीभगवानुवाच ऊर्ध्वमूलमधः शाखमश्वत्थम् प्राहुरव्ययम् छन्दांसि यस्य पर्णानि यस्तं वेद स वेदवित् अधश्चोर्ध्वं प्रसृतास्तस्य शाखा गुणप्रवृद्धा विषयप्रवालाः अधश्च मूलान्यनुसन्ततानि कर्मानुबन्धीनि मनुष्यलोके न रूपमस्येह तथोपलभ्यते नान्तो न चादिर्न च सम्प्रतिष्ठा अश्वत्थमेनं सुविरूढमूलमसङ्ग शस्त्रेण दृढेन छित्त्वा ततः पदं तत्परिमार्गितव्यै यस्मिन् गता न निवर्तन्ति भूयः तमेव चाद्यं पुरुषं प्रपद्ये यत्तः प्रवृत्तिः प्रसृता पुराणी निर्मानमोहाजितसङ्गदोषा अध्यात्मनित्या विनिवृत्तकामाः द्वन्द्वैर्विमुक्ता सुखदुःखसञ्ज्ञैः गच्छन्त्यमूढा पदमव्ययं तत् न तद्भासयते सूर्यो न शशाङ्को न पावकः यद्गत्वा न निवर्तन्ते तद्धाम परमं मम ममैवांशो जीवलोके जीवभूतः सनातनः मनःषष्ठानीन्द्रियाणि प्रकृतिस्थानि कर्षति शरीरं यदवाप्नोति यच्चाप्युत्क्रामतीश्वरः गृहीत्वैतानि संयाति वायुर्गन्धा निवाशयात् श्रोत्रं चक्षुस्पर्शनं च रसनं घ्राणमेव च अधिष्ठाय मनश्चायं விஷயானுபசேவதே. ஸோ பகவான் இந்த ஜீவாத்மா பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கார். எப்படி ஒரு காற்று இந்த மனத்தை வீசிண்டு இந்த உடம்பு இந்த இடத்துல இந்த அந்த சென்ட் பாட்டில் இருந்து வெளியில வேற இடத்துக்கு எடுத்துன்னு போறதோ அதே மாதிரி ஒரு தேகத்தை விட்டு இன்னொரு தேகத்துக்கு இந்த இந்திரியங்கள் ஷஷ்டானீந்திரியாணி 5 இந்திரியங்களும் இந்த ஆறாவதான மனசும் அது எல்லாத்தையும் எடுத்துட்டு இந்த ஜீவாத்மா வேற உடம்புக்கு போறது. காது கண்கள் ஸ்பர்ஷம் ருசிப்பது நுகர்து இதெல்லாம் இந்த மனதோட ஆதரவுடன் இந்த இந்திரியங்களால் மகிழ்ச்சி பெறுகின்றன இந்த தேகம்ங்கிறது. ஸோ இதே இந்த 3 ஸ்லோகங்கள்ல இந்த ஜீவாத்மா பத்தி சொல்லி கொடுத்திருந்தார். ஸோ அந்த டாபிக்க இப்ப பகவான் அடுத்த ஸ்லோகத்துல இதை யாருக்கு தெரியும் இது யாருக்கு தெரியாது அப்படிங்கறத பத்தி சொல்ற 10வது ஸ்லோகம். உத்கிராமந்தம் ஸ்திதம் வாபி புஞ்சானம் வா குணான்விதம் விமூடானானுபஷ்யந்தி பஷ்யந்தி ஞான சக்ஷுஷः. உத்கிராமந்தம் விட்டு விடுறது எதை? ஸ்திதம் நிலைத்து, வா அப்பி மற்றும் கூட, புஞ்சானம் அனுபவிக்கும், வா மற்றும் குணான்விதம் குணங்களினால், விமூடா குழம்பினவர், ந இல்லை, அனுபஷ்யந்தி உணர்வார், பஷ்யந்தி பார்ப்பது, ஞான ஞானம் சக்ஷுஷ கண்களுடையோர். எது விட்டு செல்கிறதோ மட்டும் இருந்துண்டு அனுபவிக்கிறதோ, எது குணங்களின் ஆதிக்கத்தில் இருக்கிறதோ அதை குழம்பினவர் உணரமாட்டார், ஞான கண்களுடையோர் தான் அதை காண்பார் அப்படின்னு பகவான் சொல்றார். ஒரு க்ஷணமா பார்க்கலாம்.
உத்கிராமந்தம். உத்கிரா இத்து இக்ரா 3 இருக்கு. உத்கிராமந்தம் ஆகாத் கொடுத்து மந்தம் ஸ்திதம் வாபி. ஸ்திதம் ஸ்தி அது த அப்புறம் த வருது. ஸ்திதம் வா தம் வா தம் வருதுன்னா வா வருதுனால தம் வா பி வா நெடுலெழுத்து பி ஷார்ட் ஆயிடும். उत्क्रामन्तं स्थितं वापि भुञ्जानं वा भुञ्जा भ ஞ ज ஜாயிண்ட் ஆகிறதுனால பூ மேல ஒரு ஆகாத் கொடுத்து भुञ्जानं वा குணான்விதம். குணான் கு குறில் எடுத்து நா நெடில் எடுத்து குணான் நாமேல் ஆகாத் கொடுத்து குணான்விதம். விமூடா விமூடா மூடா ரெண்டுமே நெடில் எழுத்துகள். அது டா அது டா இல்ல விமூடா இல்ல விமூடா. நானு பஷ்யந்தி நானு நான் நெடில் எழுத்து நூ ஷார்ட் ஆயிடும். பஷ்யந்தி ப மேலாகாத் ய மேலாகாத். விமூடா நானு பஷ்யந்தி. பஷ்யந்தி ஞானசக்ஷுஷः. பஷ்யந்தி ஞாதி மேல் ஆகாத் கொடுத்து பஷ்யந்தி ஞானசக்ஷுஷः. சக்ஷு இக்கட் ஷ இருக்கு. ஸோ ச மேல் ஆகாத் சக்ஷுஷः. ஷுஷ ஷு அப்புறம் ஷ ஷுஷः இல்ல ஷுஷः. பஷ்யந்தி ஞானசக்ஷுஷः. कलाजी जय श्री कृष्ण। जय श्री कृष्ण जी. उत्क्रामन्तं स्थितं वापि भुञ्जानं वा गुणान्वितं विमूढानानुपश्यन्ति पश्यन्ति ज्ञानुचक्षुषः। Wonderful. Beautiful. உத்கிராமந்தம் விட்டுட்டு போறது. எதை விட்டுட்டு போறது? உடம்ப விட்டுட்டு இந்த ஜீவாத்மா வேற உடம்புக்கு போறதுதான் உத்கிராமந்தம். இந்த பிசிக்கலான இந்த ஸ்தூல சரீரத்தை விட்டுட்டு இந்த சூக்ஷ்மமான சரீரத்தை, அதாவது இந்திரியங்கள் மனசு ஷஷ்டானி இந்திரியாணி இதெல்லாத்தையும் எடுத்துண்டு இந்த ஜீவாத்மா வேற உடம்புக்கு போறது. எவ்வளவு நேரம் இந்த இதயம் உடம்பு துடிச்சுட்டு இருக்கோ அவ்வளவு நேரம் இந்த ஜீவாத்மா இந்த உடம்புல இருக்கும். இந்த இருதய துடிப்பு நின்று விட்டதுன்னா அதுக்கப்புறம் இந்த ஜீவாத்மா இந்த உடம்பை விட்டுட்டு வேற உடம்பு. எப்படி ஒரு 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 துணியை விட்டுட்டு இன்னொரு துணிக்கு போதோ மாட்டிக்கிறோமோ அந்த மாதிரி இந்த ஜீவாத்மா வேற ஒரு உடம்பை மாட்டிக்கும். இப்ப எல்லாருக்கும் ஒரு டவுட் வரலாம். இது நான் இந்த டவுட் எனக்கு சொல்லிட்டு நான் கொஞ்சம் படிச்சு பார்த்துருந்தேன். இப்ப இந்த ஜீவாத்மாங்கிறது பகவானோட துளி. பகவான் எல்லா இடத்துலயும் இருக்கார். பகவானை பிரிச்ச முடியாது. அதே மாதிரி ஜீவாத்மாவைங்களையும் பிரிக்க முடியாது. எவ்வளவுதான் இந்த ஒரு ஸ்பேஸ்ல எவ்வளவுதான் செவர்களை போட்டாலும் அந்த ஸ்பேஸுங்கிறது ஒண்ணுதான். அந்த மாதிரிதான் ஜீவாத்மா தான் எல்லா இடத்துலயும் இருக்கு. பரமாத்மாவோட துளி எல்லா இடத்துலயும் இருக்கு. ஜீவாத்மான்னு இன்னொரு ஜீவாத்மாங்கிறது பார்க்கறத ரெண்டுமே ஒண்ணுதான் அப்படின்னு சொல்றோம். அப்புறமா சொல்றார் இந்த ஜீவாத்மா ஒரு உடம்பு எடுத்துக்கிறது. அந்த உடம்பு தேகம் அழிஞ்சு விட்ட அப்புறம் இந்த ஜீவாத்மா இந்த இந்திரியங்கள் எல்லாம் மனசு எல்லாம் சேர்ந்துட்டு அந்த ஆசைகளையும் தன்னோட சேர்த்துட்டு இன்னொரு உடம்புக்கு போறது அப்படின்னு நம்ம கேட்டு இருக்கோம். இப்ப இன்னொரு உடம்புக்கு போறது அப்படின்னா அது மூவ் ஆகுதா? அங்க ஒரு கேள்வி வரும். ஏன்னா பகவான் தான் சொல்றாரு இந்த ஜீவாத்மா அச்சலமானது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அச்சலம்னா அது மூவ் ஆகாது, எங்குமே போகாது. அப்படிங்கறச்ச எப்படி இங்க பகவான் இல்ல எல்லா இடத்துலயும் இப்படிதான் சொல்றாரு. பகவான் இந்த ஜீவாத்மா உடம்ப விட்டுட்டு வேற உடம்புக்கு போறது அப்படின்னா எப்படி போறது அப்படின்னு ஒரு கேள்வி எனக்கு ரொம்ப. அதுக்காக கொஞ்சம் படிச்சு நிக்கிறதுதான் கொஞ்சம் அதை பத்தி கொஞ்சம் புரியறதுக்கு மாதிரி பாக்கணும்னா
இப்ப இந்த ஜீவாத்மாங்கிறது மூவ் ஆறது இல்ல. ஜீவாத்மா பரமாத்மானத்தில் எங்கேயும் வியாபிக்கிறது, எல்லா இடத்தையும் வியாபிச்சிருக்கு. சோ இந்த ஜீவாத்மாங்கிறது எப்படி ஒரு போக்கஸ். இப்ப நீங்க என்ன மீட் பண்றேன், நான் கம்ப்யூட்டர்ல அப்படியே போக்கஸ்டா இருந்தா, நான் கம்ப்யூட்டர்ல மட்டும்தான் என்னோட தியானம் இருக்கும். அந்த கம்ப்யூட்டர் உலகத்துல என்ன ஓடுதோ அதுக்குள்ள நம்மளோட தியானம் இருக்கும். சோ இந்த மாதிரி 84 லட்ச யோனிகள் அவ்வளோ எல்லா இடத்துலயும் பரவி இருக்கு. இந்த ஜீவாத்மாங்கிறது அதிலே இருக்கிற ஒரு ஒரு தேகத்தை போக்கஸ் பண்ணிட்டு, எப்படி நம்ம ஒரு மொபைல் அப்படியே மூழ்கி இருக்கோமோ அந்த மாதிரி அந்த ஜீவாத்மா எங்க இருக்கோ, அந்த போனுக்குள்ள நான் இல்லை, இருந்தாலும் அந்த போன் உலகம் தான் என் உலகம்னு நான் பார்த்துட்டு இருக்கேன், அவ்வளவு போக்கஸ்டா பார்த்துட்டு இருக்கேன். அந்த மாதிரி எப்படி நான் அந்த போனுக்குள்ள இறங்குறேனோ அதே மாதிரிதான் இந்த ஜீவாத்மா இன்னும் ஒரு உடம்புக்கு போறது. ஜீவாத்மா நகர்றது இல்லை, அங்கேயேதான் இருக்கு. ஆனா அதோட முழு மனசும் இந்திரியங்களும் அந்த தேகத்துக்குள்ள இருக்கு. எப்படி என்னோட மனசு எல்லாமே இந்த போனுக்குள்ள இருக்குன்னு ஒரு குறிய மணிப்பான்னு நம்மளால பார்க்க முடியுதோ, புரிய முடியுதோ, புரியறதுக்கு தான் சொல்றேன் இது. எப்படி நம்ம ஃபுல்லா அந்த டிவிக்குள்ள மூழ்கி இருக்கோம் அப்படின்னு நம்ம குழந்தைய சொல்றோம், அப்படியே டிவியில மூழ்கி இருக்க அப்படின்னு. அந்த டிவி எங்கேயோ இருக்கு, அந்த பையன் எங்கேயோ இருக்கான், இருந்தாலும் டிவிக்குள்ள மூழ்கி இருக்கோம் அப்படிங்கிற. அதே மாதிரிதான் இந்த ஜீவாத்மா ஒரு தேகத்துக்குள் மூழ்கி இருக்கிறது. இதே வேற விஷயமா கொஞ்சம் யோசிச்சு பார்த்தேன்னா, இப்போ ஒரு லைட் எடுத்துன்னு பாருங்க, ஒரு சவத்து மேல போடுங்க, இந்த ஜீவாத்மா தான் ஒரு லேம்ப் மாதிரி. அதோட வெளிச்சம் அந்த சவத்து மேல போறது, சவத்துல போயிட்டு எல்லா இடத்துலயும் அந்த சவத்துல என்ன இருக்கோ அது மேல அதோட பட்டுண்டு அந்த இந்த லைட்டுங்கிறது எப்பொழுதும் ஒயிட் லைட் தான். லைட்டுங்கிறதே ரொம்ப விசித்திரமான ஒரு விஷயம். இந்த கலருங்கிறது சயின்டிபிக்கா பார்த்தா என்ன அர்த்தம், எந்த கலரை ரிஃப்ளெக்ட் பண்றதோ அதுதான் அதோட கலர். பாக்கி எல்லா கலரையும் இப்ப இந்த 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 ஷர்ட்டோட கலர் மஞ்சள் அப்படின்னு சொல்றோம்னா, மஞ்சள் கலரை தவிர பாக்கி எல்லாத்தையும் அது உள்ள எடுத்துக்கிறது, மஞ்சளை மட்டும்தான் திருப்பி அனுப்புறது. அதனால இதோட கலர் மஞ்சள். எல்லா கலர்களும் எல்லா இடத்துலயும் இருக்கு. இந்த லைட்டுங்கிறது எல்லா கலரும் சேர்ந்ததுதான் இந்த லைட்டு. ஆனா எந்த கலர்லாம் உறிஞ்சிக்கிறதோ அது அதோட அந்த கலர் இல்ல. எந்த கலர் உறிஞ்சிக்காம இருக்கோ அதுதான் அந்த விஷயத்தோட கலர். அதே மாதிரி இந்த லைட்டுங்கிறது நம்ம இப்ப ஜீவாத்மா வச்சுட்டு ஒரு இடத்துல போட்டோம்னா, அந்த ஜீவாத்மா எந்த பொருள் மேல படுறதோ, அந்த லைட் எது மேல படுறதோ அதோட குணம் எதுவோ அந்த குணத்தை எடுத்துட்டு அந்த மாதிரி ரெட் கலரா தெரியறது. ஒரு மஞ்சள் கர்டன் தான் அந்த மஞ்சள் கலர் மேல பட்டது மஞ்சள் கலரா ஆயிடுறது. அதுக்குதான் கருப்பு கலர்ல பட்டானா ஒண்ணுமே கலர் வர்றது இல்லை. ஏன்னா அந்த கருப்புங்கிறது எல்லா கலரையும் உறிஞ்சிருந்தனால அது கருப்பு கலர் அப்படிங்கிறோம். கலர் நம்ம எதை சொல்றோங்கிறதே ஒரு எவ்வளவு ஒரு விஷயம் இருக்கு. பிசிக்ஸ் விடுங்கோ. பட் என்ன சொல்ல வரேன்னா, அந்த குணங்கள், அந்த பொருளோட குணங்கள் எது இருக்கோ அந்த அந்த லைட் அது மேல பட்டுன்னா அந்த லைட் அதோட அந்த குணங்களை எடுத்துட்டு அதுக்கு தகுந்தாப்புல அது தனக்கு தானே காமிச்சுக்கிறது. சோ இந்த மாதிரி நினைச்சு பார்த்தீங்கன்னா, இந்த ஜீவாத்மாங்கிறது எல்லா இடத்துலயும் போறதுன்னு இல்லை. ஜீவாத்மா எது மேல போக்கஸ்டா இருக்கோ அந்த போக்கஸ்டா இருக்க எது மேல படுறதோ அதோட குணங்களை வச்சுண்டு அதோட குணங்களை பிரதிபலிக்கிறது. எதை வச்சுண்டு தான் கொண்டு வந்த இந்த சஷ்டானி இந்திரியாணி அத அதோட அந்த கலர் மேல அந்த பொருள் மேல போக்கஸ் போயிட்டு அதுக்குள்ளேயே மூழ்கி அந்த எதுல மூழ்கி இருக்கோ அதோட குணங்களை எடுத்துட்டு அடுத்த ஜென்மம் ஆரம்பிக்கிறது.
சோ உத்கிராமந்தம் இந்த உடம்ப விட்டுட்டு போறது. ஆபி புஞ்சானம் வா, புஞ்சானம் வானா அந்த தேகம் எதெல்லாம் அனுபவிக்கிறதோ தான் அனுபவிக்கிறோம் அப்படின்னு இருக்கிறது. என்ன கேட்கறதோ, என்ன பார்க்கறதோ, எதை தொடர்றதோ, எதை முகர்றதோ, எதை ருசிக்கிறதோ, நம்ம கூட இதெல்லாம் பண்றச்ச இதெல்லாம் ருசிகள் இந்த இந்த மாதிரியான இந்திரியங்கள்னால வர்றதெல்லாம் அதோடு அந்த இந்திரியங்களோட எஃபெக்ட் தான் இது அப்படின்னு புரிஞ்சுட்டாலும் அந்த அறிவு இருக்கலாம் நமக்கு. இப்போ ஒரே விஷயம் ஒருத்தருக்கு கசப்பா இருக்கலாம், ஒருத்தருக்கு திதிப்பா இருக்கலாம். அவாவோட வாயை பொறுத்து இருக்குது. ஸோ அதோட அந்த இந்திரியங்கள் எப்படி அதுக்கான ஒரு சிக்னல் கொடுக்கறதோ அது சயின்டிபிக்கலா நமக்கு புரிஞ்சுன்னு இருக்கலாம். அங்க அது புரிஞ்சுன்னு இருந்தாலும் நம்ம எங்க தப்பு பண்றோம்? அது அந்தனால வர அந்த இந்திரியங்கள்னால வர இந்த எதெல்லாம் ஸ்டிமுலஸ் கிடைக்கிறதோ அதை நம்ம என்ஜாய் பண்ண அனுபவிக்க ஆரம்பிக்கிறோம். அதான் நீங்க புஞ்சானம் போகம் பண்றது. இந்த போகம் பண்றது, இந்த என்ஜாய் பண்றது, அதை வெறுக்கிறது, அதுல இருந்தா நமக்கு எந்த மாதிரியான யோனி கிடைக்கும், இந்த திருப்பியும் எந்த மாதிரியான ஜென்மம் கிடைக்கும்ங்கிறது வருது. குணான்விதம் ஏன் அது வருது நமக்கு? ஏன்னா இந்த ஜீவாத்மா எந்த ஒரு பொருள்ல மூழ்கி இருக்கோ அதோட குணங்களை எடுத்துட்டு அந்த குணங்களுக்கு தகுந்தாப்புல அது பண்றது காரியங்கள். நிஜத்தை பார்த்தாலும் இந்த ஜீவாத்மாக்கும் அந்த குணங்களுக்கும் சம்பந்தமே கிடையாது. இந்த லைட்டுக்கும் அந்த சேப்பு கலர் ட்ரெஸ்ஸுக்கும் சம்பந்தமே இல்லை. இது பியூரா ஒயிட் கலர்ல இருக்கு இந்த லைட்டு. ஆனா என்ன ஆகுது, அது அதுல போனதுனால அதோட குணம் சிவப்பு, அதோட குணம் சிகப்பா இருக்கிறதுனால அதோட குணத்தை எடுத்துட்டு இந்த லைட் சிகப்பா தெரியுது. சோ இந்த குணான்விதம் அதோட குணத்தை எடுத்துட்டு அது இதெல்லாம் என்ஜாய் பண்ணுதோ அப்படி புஞ்சம் வா, அதை எப்படி எல்லாம் அனுபவிக்கிறதோ அதெல்லாம் தான் அனுபவிக்கிறோம். எதெல்லாம் அப்படிதான் நம்மளோட உலகத்திலயும் இப்படிதான் இருக்கு. இப்ப யாராவது ஒரு சொற்பொழிவு கொடுக்க போறான்னா நானே இப்ப சொல்லுது இதெல்லாம் என்னோடது, இதுக்கு இந்த ஆடியன்ஸ் எல்லாம் என்னோடது அப்படின்னு ஒரு தப்பான உணர்வு. ஒருத்தர் குழந்தை பிறக்கலையா, அவ இன்னொரு குழந்தைய தத்துப்படுத்துக்கிறா, அந்த குழந்தைய தத்துப்படுத்துறது என்னோட மகன் அப்படின்னு சொல்லியிருந்தானே தெரியும். நிஜமா ஒரு அண்ணனோ தங்கையோ இல்லாட்டாலும் அந்த மாதிரி எனக்கு எனக்கு இங்க நார்த் இந்தியாவில் நிறைய உண்டு. அதாவது நான் கற்பனை பண்ண அண்ணன் தம்பி தங்கை அப்படின்னு வச்சுட்டு இருப்பாங்க. அதே மாதிரி இந்த ஜீவா இந்த குணங்களை வச்சுட்டு இந்த குணங்களோட ரிலேஷன்ஷிப்பை மாத்தின்னு இருக்கு. அதுக்கு அந்த பையனுக்கு எனக்கு சம்பந்தம் இல்லைதான், ஆனா நான் தத்தெடுத்துட்டு இருக்கேனே அதனால என் பையன் அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த ஜீவா எனக்கும் அந்த 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 பொருளுக்கும் சம்பந்தம் இல்லை, அந்த பொருளோட குணங்களுக்கும் என்னோட குணங்கள் இல்லை, ஆனால் அதோட குணங்களை அதோட நான் ரிலேஷன்ஷிப் வச்சுருக்கிறதுனால அதோட நான் அதை அனுபவிச்சுண்டு அதை மாதிரி இருந்துடுறேன். அதுதான் விமூடா நானு பஷ்யந்தி. இப்ப நம்ம எவ்வளவு காரங்கள் பண்ணாலும் நம்ம அப்படியேதான் இருக்கோம், நம்ம மாறுறது இல்லை. அதே மாதிரிதான் இந்த ஜீவாத்மாவும் இன்னும் எதெல்லாம் எடுத்துட்டாலும், எந்த மாதிரி தேகமா எடுத்தாலும், எந்த மாதிரி குணங்கள் எடுத்தாலும் மாறுறது இல்லை. ஆனா அதுக்கு அத தன்னுது அப்படின்னு ஒரு அகங்காரத்துல தெரியறதுனால அந்த குணங்கள் எடுத்துன்றது. அதுதான் விமூடா நானு பஷ்யந்தி. இந்த மாதிரி யார் நினைக்கிறாளோ அவளுக்கு தெரியாது, பார்க்க முடியாது. அவளோட இந்த நஜத்தை பார்க்க முடியறது இல்லை. பஷ்யந்தி ஞான சக்ஷுஷ. ஏன்னா இதை பார்க்கணும்னா ஞான சக்ஷுஷ, ஞான கண்கள் வேணும். அப்பதான் எது மாறின்னு இருக்கோ அது நம்ம மாறாதவாளா பார்க்க முடியும்.
அந்த மாறுறதோடயே நம்மளும் மாறிட்டு இருந்தோம்னா அந்த மாறுதல் நமக்கு தெரியாது கண்ணுக்கு. எப்படி ட்ரெயின்ல ஓடிட்டு போறச்சு அந்த ட்ரெயின் தான் மாறிட்டு இருக்கு, ட்ரெயினோட இடம் தான் மாறிட்டு இருக்கு, அது நமக்கு புரியறது இல்லை. உடம்பு தான், உலகம் தான் மாறிட்டு இருக்குன்னு தெரியும். எதுல அந்த சேஞ்சோடயே நம்ம இருந்தோம்னா அந்த சேஞ்ச் நமக்கு தெரியாது. அதுக்கு இந்த ஞான சக்ஷுஷ வேணும். ஏன்னா ஞான சக்ஷுஷனா அத எது மாறிட்டு இருக்கோ அதோட இணையாம மாறாம தனியா இருந்து பார்த்தாதான் அந்த மாறிட்டு இருக்கிறது நம்ம கண்ணுக்கு தெரியும். தேகினோஸ்மின் யதா தேஹே கௌமாரை யௌவனை ஜரா ததா தேகாந்தர பிராப்திர் தீரஸ்தத்ர ந முஹ்யதி. இந்த தேகத்தில் எவ்வாறு தேகத்தில் வசிப்பவர் குழந்தை பருவம், இளமை பருவம், முதுமை பருவம் அது மாதிரி அடைகிறாரோ அவ்வாறு அவர் வேறு தேகமும் அடைவார். அறிவுள் அப்படின்னு யாருக்கு தெரியறதோ அவ வருத்தப்பட மாட்டா. தீரஸ்தத்ர முக்கியதி, அவளுக்கு அந்த மாதிரி ஒரு கலக்கம் வராது அப்படின்னு பகவான் சொல்றார் 2வது அத்தியாயத்துல. ஏன்னா ஞான சக்ஷுவாளுக்கு இதெல்லாம் ஆயின்னு இருக்கிறது, தேகத்துக்கு ஆயின்னு இருக்கு, இந்த இந்த ஜீவாத்மாக்கு ஆறுதில்லை. இதெல்லாம் இந்த வேற ஜென்மம் வருதா, வேற உடம்பு கிடைக்கிறதா அவளுக்கு, இதெல்லாம் அவளால பார்க்க முடியும். அதை பார்த்துட்டு அவளால அதுக்காக கலங்கப்பட மாட்டா. ஏன்னா பஷ்யத்தி ஞான சக்ஷுஷா, அவளுக்கு ஞான கண்கள் இருக்கு. சோ இப்ப போன ஸ்லோகங்கள்லாம் பார்த்தேன்னா எப்படி ஒரு பொய்யான தான் அப்படின்னு ஒரு அகங்காரம் வந்துட்டு வருது. இந்த ஜீவாத்மாவை எப்படி அது கடத்திட்டு போயிடுறது? ஏன் அப்படி கடத்தின்னு போடுது? ஏன்னா ஜீவாத்மா இந்த அகங்காரத்தோட தான் அதோட சேர்ந்து பிணைச்சுட்டு இருக்கிறதுனால. சோ அதனால பகவான் இந்த ஸ்லோகத்துல எப்படி ஜீவாத்மா இந்த மாதிரி இருந்ததுன்னா எப்படி கீழே விழுந்துடுறா, அது யாருக்கு தெரியறது, யாருக்கு தெரியறது இல்லை அப்படின்னு இந்த ஸ்லோகத்தை சொல்றாரு. யாருக்கு ஞான சக்ஷுஷ இருக்கோ, ஞான கண்கள் இருக்கோ, அவளுக்கு தான் இந்த ஜீவா தனி, இந்த உடம்பு தனிங்கிறது நல்லா புரியும். வேற ஒருத்தருக்கும் புரியாது. இந்த ஞான சக்ஷு, இந்த ஞான கண்கள் அவளுக்கு இந்த தப்பான அபிப்பிராயங்கள்லாம் கிடையாது. என்ன தப்பான அபிப்பிராயம்? இந்த இந்திரியங்கள்னால வர எதெல்லாம் வருதோ அதெல்லாம் நிஜம் அப்படின்னு ஒண்ணு நினைச்சுட்டு இருக்கிறது. ஏன்னா அது நிஜம் இல்லை, அது குணங்களுக்கு தகுந்தாப்புதான் அதோட வரும். இன்னொரு என்ன தப்பு பண்றோம், எல்லாருமே இந்த உடம்புக்கு வர அனுபவங்கள், இந்த உலகத்தினால வர அனுபவங்கள் தனக்கு வர அனுபவங்கள் நினைச்சுண்டு அதுக்கு தகுந்தாப்புல மகிழ்ந்துட்டும் வருத்தப்பட்டுண்டும் இருக்கும். 3வது என்னது, தாங்கிறது தன்னோட அகங்காரம் அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கோம். இதெல்லாம் தான் அஜ்ஞானம். இந்த அஜ்ஞானம் யாருக்கு இருக்கோ அவளால இதெல்லாம் பார்க்க முடியாது. ஞான சக்ஷு இருக்கிறவாளுக்கு இதெல்லாம் இந்த இந்த தப்புகள் எல்லாம் அவ பண்ண மாட்டா. அதனாலதான் பகவான் இந்த மாதிரி யார் இருக்காளோ, இந்த மாதிரி தப்பு பண்றாளோ அவளை விமூட அப்படிங்கிறார். இந்த விமூட அப்படி இல்லாம இந்த ஞான சக்ஷு இருக்கிறவா அவ எப்படிப்பட்டவா, அவளுக்கு எப்படி இது கிடைக்கிறது அப்படிங்கிறத அடுத்த ஸ்லோகத்துல சொல்ற. 11வது ஸ்லோகம். யதந்தோ யோகினश्चैनं பஷ்யந்த்யாத்மன்யவஸ்திதம் யதந்தோப்யக்ருதாத்மானோ நைனம் பஷ்யந்த்யசேதசः. யதந்தः கடுமுயற்சி செய்பவர், யோகினः யோகிகள், ச மற்றும் இனம் இந்த,
பஷ்யந்தி பார்ப்பார், ஆத்மனி தன்னுள் அவஸ்திதம் வசிப்பது, யதந்தக கடுமுயற்சி, அப்பி இருந்தாலும், அக்ருத ஆத்மனஹ தூய்மை இல்லாத மனம், ந இல்லை இனம் இந்த, பஷ்யந்தி பார்ப்பார், அச்சேதசக அறியாமையுடன். கடுமுயற்சி செய்யும் யோகிகள் இது தன்னுள் வசிப்பதை உணர்வார். ஆனால் தூய்மை இல்லைன்னா பக்குவம் இல்லாத மனசு முயற்சி செய்தாலும் காண மாட்டார். ஏன்னா அறியாமையினால் அப்படின்னு பகவான் சொல்றார். யதந்தோ யோகி நஷ்சைனம், யதந்தோ தந்தோ தமிழாகாது, யதந்தோ யோகி நஷ்சை, யோகி யோ நடுல எடுத்து கி ஷார்ட் ஆயிடும். யோகி நஷ்சை, நஷ்சை ஜாயிண்ட் ந மிலாகாத் கொடுத்து நஷ்சைனம், பஷ்யந்தியா பஷ்ய பமிலாகாத், யந்தியா இன்னும் இத்திய 3 இருக்கு. பஷ்யந்தியாத்மன் யாத்மன்ய யா மிலாகாத் ம மிலாகாத், பஷ்யந்தியாத்மன்யவஸ்திதம், யதந்தோப்ய யதந்தோத்த மிலாகாத், இன் அண்ட் தோ ஜாயிண்ட் ஆக்கல்ல, அண்ட் தோ நெடில் எடுத்து யதந்தோப்யதோ மிலாகாத், யதந்தோப்ய குருதாத்மானோ, குருதாத்மா தா மிலாகாத், குருதாத்மானோ நைனம் பஷ்யந்த்யசேதசஹ. நை ஐ அழுத்தி சொல்லணும். நைனம் பஷ்யந்திய, அதே மாதிரி முன்னாடி 2வது சரணம்ல வர மாதிரி பஷ்யந்திய சேதசஹ, சே நெடில் எழுத்து, தசஹ குறில் எழுத்துகள். நைனம் பஷ்யந்திய சேதசஹ. कविता जी, जय श्री कृष्ण सर। जय श्री कृष्ण जी. यतन्तो योगी नच्चैनं पश्यन्त्यात्मन्यवस्थितं, यतन्तोऽप्यकृतात्मानो नैनं पश्यन्त्यचेतसः। जय श्री कृष्ण। பியூட்டிஃபுல். பஷ்ய அந்த ஷ நல்லா வரணும். அதே மாதிரி ஸ்திதம் நல்லா வரணும். நல்லா சொல்றேன். இதெல்லாம் கொஞ்சம் போக போக இம்ப்ரூவ் பண்ணிட்டேன்னா இன்னும் ரொம்ப அழகா சொல்ல ஆரம்பிச்சுடுவேன். ஒன்றும் தப்பு இல்லை. இருந்தாலும் இதெல்லாம் ஸ்மால் கரெக்ஷன் பண்ணிக்கலாம் தனக்கு. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணன். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணன். தேங்க்யூ சார். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணன். யதந்தோ யோகினச்சைனம் பஷ்யந்தி. யோகினம் யோகிகள். யார் இந்த யோகிகள்? இந்த ஞான யோகத்தை கடைபிடிக்கிறவா. அவளுக்கு என்ன ஒரே நோக்கம்? பகவான் அடையணுங்கிறது ஒரே நோக்கம். இவாதான் யோகினஹ. யதந்தன கடுமுயற்சி பண்றா. தன்னிலேருந்து முழுசா என்ன முயற்சி பண்றா? என்ன முயற்சி பண்றா? பகவான் எப்படியாவது அடையணும் அப்படின்னு முயற்சி பண்றவாளுக்கு இந்த பிணைப்புகள்ல இருந்து, தான்ங்கிற அகங்காரத்துல இருந்து, இந்த தான் பண்ற கர்மங்கள்ல இருந்து, பலன்களுக்காக எதிர்பார்ப்புல இருந்து எல்லாத்துலயுமே அவளுக்கு விடுதலை கிடைச்சிடும். யதந்தம் கடும் முயற்சி பண்றா. எப்படி? பக்தியோட, முழு பக்தியோட. அந்த மாதிரி ஒரு முழு பக்தியோட யத்தந்தம் கடும் முயற்சி பண்ணா இதெல்லாம் அவளுக்கு கண்ணுக்கு தாப்புல வந்துடும். ஞான சக்ஷுஷு அவள் கண்ணுக்கு தாப்புல வந்துடும். அதனால அவளை பார்க்க முடியும், எது நிஜம் எது நிஜம் இல்லைங்கிறது. அந்த வைராக்கியம் அவளுக்கு வந்துடும். இதுதான் யதந்த கடும் முயற்சி பண்றது. அவளால தான் பார்க்க முடியும். பஷ்யந்தி யதந்தோ யோகினச்சைனம் பஷ்யந்தி. அவளுக்கு தான் இதெல்லாம் புரிய முடியறது. பஷ்யந்தினா வெறும் கண்ணால பாக்குறது மட்டும் இல்ல, முழுசா புரியறது. எப்படி? ஆத்மன்யவஸ்திதம். பகவான் தான் எல்லா இடத்துலயுமே வரவேற்கார். எல்லா இடத்துலயும் வியாபிச்சிருக்கிறது பகவான் தான். எல்லா இடத்துலயுமே இருக்கார். எல்லாரோட இதயத்திலையும் இருக்கார்.
இதைதான் அவருக்கு புரியுது. ஆத்மன் அவஸ்திதம், தனக்குள்ள ஸ்திதமா இருக்கா அப்படின்னு இந்த யோகிகளுக்கு எல்லாம் புரியுது. இப்ப நம்ம இருக்கிறது ரெண்டு விதமா இருக்கு. ஒண்ணு எப்பொழுதுமே மாறிண்டு ஒண்ணு இருக்கு, ஒண்ணு மாறாதது ஒண்ணு இருக்கு. ரெண்டு விதமான விஷயங்கள் ஒழுங்கு. சோ இந்த வாழ்க்கைங்கிறது நம்ம வாழறது எது பிறக்கிறதோ அது அழிய போறது, அது மாறிண்டேதான் இருக்க போறது. எதுக்கு பிறப்பு இல்லையோ அது மாறாது, அது அப்படியேதான் இருக்கும். சோ இந்த உலகத்தோட சம்பந்தப்பட்ட எல்லா உடம்புகளும், எல்லா விஷயமான பொருள்களும் மாறிண்டேதான் இருக்கும். ஆனா பகவான் ஈஸ்வரன், அவரோட பரமாத்மாவோட துளியான இந்த ஜீவாத்மா, இது ரெண்டும் மாறாதது. ஆனா இந்த உடம்போட நம்ம தானே ஐடென்டிஃபை பண்ணிக்கிறதுனால எல்லாமே மாறிண்டு இருக்கு அப்படின்னு நமக்கு தோன்றுது. சோ இந்த ஒரு தப்பு பண்ணாம இருந்தோம்னா ஆத்மன் அவஸ்திதம், தனக்குள்ள ஸ்திதமா இருக்க முடியும். இந்த வைராக்கியம் இல்லாம இருக்கிறதுனால்தான் இதெல்லாம் பிரச்சனை வருது. ஏன்னா இந்த வைராக்கியம் இல்லைன்னா எல்லாமே நமக்கு மூடின்றது, மறைஞ்சிருது. அப்ப இந்த உடம்புதான் நிஜம் அப்படின்னு தோன்றது. ஆனா நல்ல ஒரு சத் சங்கம், நல்ல புஸ்தகம் படிக்கிறது, எப்படி நமக்கு வேதங்களிலும் உபனிஷத்துகளிலும் என்ன சொல்லிருக்கோ அதுக்கு தகுந்தாப்புல நடக்க ஆரம்பிச்சோம்னா இந்த விவேகம் கொஞ்சம் கொஞ்சமா வெளியில வர ஆரம்பிக்கும். அப்ப இந்த உடம்புகளோட இருக்கிற நம்மளோட அந்த 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 பிணைப்பு கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கும். எப்ப இந்த விவேகம் முழுசா இருக்கோ ஒருத்தருக்கு, அப்ப அவளுக்கு முழுசா புரியுறது, எனக்குள்ளேயேதான் நான் ஸ்திதமா இருக்கணும். இதுதான் இங்க ஆத்மனி அவஸ்திதம். இந்த அகங்காரம் எங்கேன்னு வருது? ஒண்ணு கேள்விப்படுறதுனால, உன் பேர் சுவாமிநாதன், உன் பேர் இது, உன் பேர் அது, நீ அவனோட புள்ளை, நீ அவரோட பொண்ணு அப்படின்னு சொல்றதுனாலதான் நான் அது அப்படிங்கறது ஒரு நமக்கு மனசுல வருது. இன்னொன்னு நம்ம என்ன பண்றோமோ அதுக்கு தகுந்தாப்புல நமக்கு ஒரு அகங்காரம் வருது. நான் ஒரு டாக்டர், நான் ஒரு என்ஜினியர், நம்ம எந்த மாதிரி, நான் ஒரு சொற்பொழிவாளர், இல்ல ஒரு ஆசிரியர், நான் எனக்கு என் மூலமா நான் சொல்லித்தரேன், பேசுறேன், இன்னொருத்தரை குணப்படுத்துறேன், டேம் எல்லாம் கட்டுறேன், என்ஜினியரா இருக்கேன் அப்படின்னு. ஆனா இது ரெண்டுமே மாறிட்டு இருக்கிறது நமக்கு நல்லா தெரியும். இதுக்கு ஒரு ஸ்திரமான ஒரு இடம் கிடையாது இந்த ரெண்டு விஷயத்துக்குமே. அது எப்ப புரியறதோ, அப்ப எதை தியாகம் பண்றோமோ அப்பதான் ஆத்மன் அவஸ்திதம். யதந்தோ யோகினச்சைனம் பஷ்யந்தி ஆத்மன் அவஸ்திதம். சோ அந்த மாதிரி இருக்கிறவாளுக்கு இந்த ஞான சக்ஷு இருக்கும். இன்னொரு மாதிரியான இருக்குவா, யதந்தோப்பியகிருதாத்மானோ நைனம் பஷ்யந்திய சேதசஹ அகிருதாத்மானஹ. அகிருதாத்மானனா யார் இந்த மாதிரி ஒரு பக்குவம் அடையலையோ, யாருக்கு இந்த தூய்மையான ஒரு ஒரு தாட் வரது இல்லையோ, அவாதான் அகிருதாத்மான. அவளோட மனசு இன்னும் தூய்மையால, அதனால்தான் அச்சேதசக. ஏன்னா அவளுக்கு எது நிஜம் எது நிஜம் இல்லைங்கிறதுக்கு இருக்கிற இந்த விவேகம் இல்லை அவளுக்கு. யார் இந்த உடம்பையும் இந்த பொருள்களையும் மனுஷாலையும் எனக்காக இதனால வர அனுபவங்கள்லாம் என்னோட அனுபவம், இதெல்லாம் இந்த இருக்கிற மகிழ்ச்சி எல்லாம் எனக்கு கிடைக்கிற மகிழ்ச்சி அப்படின்னு அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துன்னு தெரிஞ்சுன்னு இருக்கிறவா, அவாதான் அகிருதாத்மான அச்சேதசக அப்படின்னு பகவான் சொல்றாரு. ஆனா இங்கேயும் என்ன சொல்றாரு, யதந்தாங்கிறது இந்த ஸ்லோகத்துல 2 வாட்டி சொல்றாரு. ஏன்னா 2 பேருமே ஸ்ட்ரைக் பண்றான். 2 பேருமே இந்த மாதிரியான இருக்கிறவா, தான் அது அப்படிங்கிறவாளும் பகவான் அடையணும் அப்படின்னு தான் இருக்கா. அவளும் நிறைய அதுக்காக தானம், தர்மம், யாகம், தபஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கா. ஆனா அவ சரியான விஷயமா பண்றது இல்லை.
தான் பண்றோம்ங்கிற ஒரு அகங்காரத்தோட பண்ணிட்டு இருக்கா. இந்த யோகிகளும் எத்தந்தா பண்றா. எத்தந்தோ யோகி நஷ்சைனம், அவளும் கடுமையா முயற்சி பண்றா. ஆனா அவளுக்கு ரொம்ப கிளியரா இருக்கா, அவளோட மனசு பக்குவமா இருக்கு, அவளுக்கு எது தப்பு எது எது நிஜம் எது நிஜம் இல்லைங்கிறது புரிஞ்சுட்டு பண்றா. ஆனா இன்னொன்னா இருக்கிறவா, அச்சேதசகாவா இருக்கிறவா, அகிருதாத்மானோவா இருக்கிறவா, அவளும் நிறைய யதந்தம் பண்றா. ஆனா அவளால பார்க்க முடியறது இல்லை. அதான் பகவான் சொல்ற இந்த இந்த ஸ்லோகத்துல, யாரால பார்க்க முடியும் யாரால பார்க்க முடியாது. சோ இந்த உலகத்துல பார்த்தா 3 விதமான மனுஷா இருக்கா. முக்காவாசிய பேருக்கு இந்த நோக்கமே வேண்டாம் தான் இருக்கா. இந்த பகவான் அடையணும் அது இதெல்லாம் ஒண்ணு இல்ல, இந்த உடம்போட இந்த உலகத்துல வந்திருக்கோம், இதை அனுபவிக்கணும் அப்படின்னு தான் வந்துட்டு இருக்கா. இதுதான் நமக்கு, இந்த கதிதான் நமக்கு அப்படின்னு இருக்கிறா. அப்புறம் 2வது விஷயமா இருக்கவா, இல்லை இல்லை இது எனக்கு எப்படி இருந்தாலும் எனக்கு பகவான் அடையணும் அப்படின்னு நிறைய அதுக்கும் பிரயத்னம் பண்றா. ஆனா அவளுக்கு அது கிடைக்க மாட்டேங்குது. 3வதா இருக்கிறவா தான் இருக்கா, அவளுக்கு இதே இந்த நோக்கம் இதேதான் இருக்கு, அந்த நோக்கத்தை அடையறதுக்கான வழியும் அவளுக்கு தெரியுது. சோ இந்த முக்காவாசியமான இதான் நம்மளோட உடம்பு, இதுல தான் நம்ம வந்திருக்கோம் அப்படிங்கிறவாளுக்கு விமூடா அப்படின்னு போன ஸ்லோகத்துல சொல்லிட்டார் பகவான். இந்த ஸ்லோகத்துல இன்னும் 2 விதமா இருக்காளே. சில பேருக்கு நிறைய பிரயத்னம் பண்றா கிடைக்க மாட்டேங்குது, சில பேருக்கு பிரயத்னம் பண்றா அந்த ஞான கண்கள் கிடைக்கிறது. அப்படிங்கிற ஒரு செப்பரேஷனுக்காக அகிருதாத்மானஹ அச்சேதசஹ அப்படி சொல்லிட்டு இன்னொரு இடத்துல யோகினஹ அப்படிங்கிற. அகிருதாத்மான அச்சேதசஹ அப்படின்னா அகிருதாத்மான மனசு பக்குவம் இல்லாதவா. ஏன் அப்படின்னா அவளுக்கு இந்த ஒரு நப்பாசை, இது தான் அப்படிங்கிறதும் ஆசைகளும் நிறைய நிறைஞ்சுட்டு இருக்கு. அதுல இருந்து வெளியில வரணும்னா முதல்ல கர்ம யோகம் பக்தி யோகம் இதெல்லாம் பண்ணணும். அதுக்கப்புறமா இது புரிஞ்சுண்டு அதுக்கு தகுந்தாப்புல நம்மளால யதந்தம் அப்படிங்கிறாரு, இந்த மாதிரி கடுமையான முயற்சி பண்ணோம் அப்படிங்கிறாரு. அது பண்ணால்தான் நம்மளால இந்த மாதிரி இந்த ஞான கண்கள் எது நிஜம் எது நிஜம் இல்லைங்கிறது புரியும். இல்லைன்னா அச்சேதசகா இருக்கணும். அது எப்படின்னா, ஏன்னா இந்த ஞானம் இருந்தா மட்டும் போராது, இந்த ஞானம்லாம் ஒரு கரெக்டான டைரக்ஷன்ல கொண்டு போகணும். இப்ப நமக்கு எப்பொழுதுமே இது சயின்டிஸ்ட்லாம் இருக்கிற அவளுக்கு இந்த சயின்ஸ்ல என்ன இருக்கோ இதுதான் நிஜம், பாக்கி அதை தவிர வேற ஏதாவது இருந்ததுன்னா அதெல்லாம் நிஜம் இல்லை அப்படின்னு தெரியுறான். மேன் த அன்னோன் அப்படின்னு ஒரு அழகான ஒரு புத்தகம் இருக்கு. அதுல அந்த ஆத்தர் சொல்றார், இந்த நம்மளோட இந்த பிராக்டிக்கலா இந்த அந்த அகாடமிக்கா படிச்சுண்டு புஸ்தகத்துல என்ன எழுதியிருக்கோ அதான் நிஜம்னு நினைச்சுன்னு தெரியவாளுக்கு ஒரு லிமிட்டேஷன் இருக்கு. எது தன்னோட பிலாசபில உட்காருதோ அதுதான் கரெக்ட், அதுக்கு அப்பாற்பட்டதை அதுதான் யாராவது சொன்னா அது தப்பு அப்படின்னு நினைச்சுன்னு தெரிஞ்சுட்டு இருக்கும். இப்ப கூட நிறைய பேருக்கு இந்த ஞான சக்ஷுகள் டெலிபதி எல்லாம் தெரியறது, திவ்ய திருஷ்டி இருக்கிறவா அப்படிங்கறதெல்லாம் இதெல்லாம் பித்தலாட்டம் அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கா. ஆனா பகவான் சொல்ற அப்படி இல்லை, இதுதான் நிஜம். இந்த மாதிரியான யோகிகள் தான் இது எல்லாத்தையும் விட்டுட்டு அவ இதெல்லாம் யோசிக்கிறது இல்ல, இதுல சயின்ஸ்ல இதெல்லாம் ஃபிட் ஆறது இல்லையே அப்படிலாம் யோசிக்கிறது இல்ல. பகவான் ஒரே நோக்கம் இருந்தானா அவளுக்கு இந்த ஞான சக்ஷு கிடைக்கும். ஆனா நம்ம முக்காவாசி இதெல்லாம் இப்படி எல்லாம் ஒண்ணு இருக்காது, இதெல்லாம் வெறும் பித்தராட்டம், சயின்ஸ்ல இதெல்லாம் இல்ல அப்படிங்கிறோம். இதுதான் கூப்பமண்டுக்க நியாய அப்படின்னு சொல்றா. கூப்பமண்டுக்க நியாயனா இந்த கிணற்றுக்குள்ள ஒரு தவளை இருக்குமே அதோட நியாயம் இது. ஒரு கிணற்றுக்குள்ள ஒரு தவளை இருக்கான், அதுக்கு இந்த தவளை இந்த கிணறு தான் உலகம்னு இருக்கான். ஒரு நாளைக்கு வெளியில இருந்து ஒரு சமுத்திரத்தில் இருக்கிற இந்த தவளை அந்த கிணற்றுக்குள்ள வருதான். அப்ப அந்த கிணறு கேட்கறதான் சமுத்திரங்கிறது எவ்வளவு பெருசா இருக்கும் அப்படிங்கிறான்.
ரொம்ப பெருசு அப்படிங்கன்னா. இந்த கிணத்தோட 2 மடங்கு பெருசா இருக்குமான்னு, இல்ல அதோட ரொம்ப பெருசு அப்படிங்கன்னா. 10 மடங்கு பெருசா இருக்குமா, இல்ல அதோட பெருசு அப்படின்னா. 100 மடங்கு பெருசா இருக்க முடியும் அப்படின்னா. ஆமா, அதையும் தாண்டி இருக்கு அப்படின்னா. நீ பொய் சொல்ற அப்படிங்கிறது இந்த இந்த தவளை. ஏன்னா அதோட அவ்வளவுதான் யோசிக்க முடியும். அதே மாதிரிதான் முக்காவாசி நம்மளும் அப்படிதான் இருக்கும். இவ்வளவு சொல்லியும் நமக்கு இதான் தோணும், கேட்கறதுக்கு நல்லாதான் இருக்கு, ஆனா இந்த உடம்பு தான் நான், இந்த உடம்புக்கு என்ன ஆகுதோ அதுதான் நான் அனுபவிக்கிறேன் அப்படின்னு தான் நம்மளால யோசிக்க முடியும். ஆனா இந்த யோகிகளா இருக்கிறவா அதையும் தாண்டி புரிஞ்சுக்கிறா, இது இல்லை, இவ்வளவு சொல்றோமே, இந்த லைட் தான் இது, இந்த லைட் தான் நம்ம, இந்த லைட் எப்படி இந்த உடம்பு மேல பட்டு அந்த உடம்புல இருக்கிற குணங்களை வச்சுட்டு அது ஆடுறதோ, அது நான் இல்லை, நான் வேற அப்படிங்கிறது நமக்கு புரியறதுக்கு ரொம்ப கஷ்டம். அது யாருக்கு புரியறதோ அவாதான் யதந்தமா யோகினஸ்சைவ, அவளுக்கு தான் இந்த பஷ்யந்தி இதை பார்க்க முடியும். அது அது புரியாதவாளுக்கு கிருதாத்மனஹா சேதசா, அவளால பார்க்க முடியாது அப்படின்னு பகவான் சொல்றார். அதோட இந்த ஜீவாத்மா பத்தியான விஷயங்களை இந்த இந்த அத்தியாயத்தை முடிச்சுட்டு, இப்ப இந்த அத்தியாயம் 5வது அத்தியாயம் 4 டாபிக் இருக்கு, எல்லாத்துலயும் 5 ஸ்லோகங்கள் இருக்கு. 12வது 15வது ஸ்லோகங்கள், 16வது ஸ்லோகங்கள், அது இந்த பகவானோட மகிமைகளை பத்தி சொல்றது, விபூதிகளை. ஏன்னா அது முதல்லயே பகவான் இது நான் இருக்கும் இடத்துல இது சூரியன் வராது, சந்திரன் வராது, அக்னி வராது அப்படிங்கிற நசசாங்கோ ந பாவகா. அப்ப இதெல்லாம் என்னது, சூரியன்னா என்னது, சந்திரன்னா என்னது, அக்னினா என்னது அப்படிங்கிறத பத்தி அடுத்த ஸ்லோகத்துல இருந்து சொல்ல ஆரம்பிக்கிறார். 12வது ஸ்லோகம். யதாதித்யகதம் தேஜோ ஜகத் பாசயதே கிலம் யச்சந்திரமசி யச்சாக்னௌ தத்தேஜோ வித்தி மாமகம். யத் எந்த ஆதித்யகதம் சூரியனில் இருக்கும் தேஜோஹோ ஒளி, ஜகத் இந்த ஜகத்தை பாசயத்தை ஒளிமயமாக்கும், அகிலம் முழுமையாக, யத் எந்த சந்திரமசி சந்திரனில் உள்ள, யத் எந்த ச மற்றும் அக்னௌ அக்னியில், தத் அந்த தேஜோ ஒளி, வித்தி அறிந்து கொள், மாமகம் என்னுடையது. முழு ஜகத்தை ஒளிமையாக்கும் சூரியனின் உள்ள ஒளி மற்றும் சந்திரனின் மற்றும் அக்னியில் உள்ள ஒளி அறிந்து கொள், அது என்னுடையது அப்படின்னு பகவான் சொல்றார். ஒரு க்ஷணமா பார்க்கலாம். யதாதித்யகதம் தேஜோ, யதாதித்யதித்யதிமேலாக கொடுத்து யதாதித்யகதம் தேஜோ, கதம் தேஜோ ரெண்டுமே நெடில் எழுத்துக்கள், தேஞ்சோ கதம் தேஜோ ஜகத் பாசயதே கிலம், ஜகத் பா இதன் ப இருக்கிறதுனால க மிலாக கொடுத்து ஜகத் பாசயதே, சய குறி எழுத்துகள், தே நெடில் எழுத்து சொல்லலாம். கிலம், கிலம் இல்ல கிலம். யச்சந்திர, யச்சந்திர இல்ல, யச்சந்திர சந்திர, அது ச அப்புறம் 2 ச இருக்கு, யக்கு அப்புறம் சக்கு அப்புறம் இன்னும் இதுர 3 இருக்கு. யச்சந்திர மசி யச்சாக்னௌ, மசி ச எல்லாமே குறி எழுத்துகள், மசி யச்சா ய மேல் ஆகாத் கொடுத்து, சாரி ய 2 ச இருக்கனால ய மேல் ஆகாத் கிடையாது. யச்சாக்னௌ, சாக்னௌ சா மேல் ஆகாத் கொடுத்து, யச்சந்திரமசி யச்சாக்னௌ தத்தேஜோ 2 த இருக்கு, இத்து தத்தேஜோ வித்தி நீ மேல் ஆகாத், வித்தி மாமகம், மா நெடில் எழுத்து, வித்தி மாமகம். मैथिली जी। यदा यदादित्यक्तं तेजो जगत्पासयतेऽखिलं यच्चन्द्रमसि यच्चाग्नौ तत्तेजो विद्धि मामहम्.
வித்தி மாமக்கம். க கிளியரா மகம் சொன்ன மாதிரி இருந்தது. அந்த க கிளியரா சொல்லிட்டேன்னா அழகா இருக்கும். பாக்கியெல்லாம் பியூட்டிஃபுல்லா இருந்து பாசயத்தே கிலம் அதெல்லாம் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். பாக்கியெல்லாம் பியூட்டிஃபுல்லா இருந்துச்சு. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணன். वित्तिमामकम् கரெக்ட். thank you sir. யதாதித்யகதம் தேஜோ ஜெகத் பாசயத்தே கிலம். பகவான் சொல்ற இந்த சூரியன்ல இருக்கிற இந்த ஒளி அது நான் தான். எப்படி மனசுல இருக்கிற நான் அப்படிங்கிறது அது மனசோடு இல்ல, மனசுலதான் ஆசைகள் வருது. ஆனா மனசோட இல்லை அது. அதே மாதிரி வெளிச்சம் சூரியன்ல இருக்கு, ஆனா சூரியனோடது இல்லை. அந்த வெளிச்சம் நான். இந்த சூரியனோட வெளிச்சம் இந்த ஜெகத்தையே ஒளிமயமாக்குறது. ஆனா அந்த வெளிச்சம் அந்த வெளி எல்லாம் பகவானோடது. ஆனா சூரியன்ல இருந்து வருது அப்படின்னு நமக்கு தோன்றது. ஏன்னா பகவான் சொல்ற என்னோட நிவாச ஸ்தானத்தை ஒளிமயமாக்க முடியாது, ஏன்னா நான் தான் ஒளி அப்படிங்கிறது. பகவான்கிறது யுனிக். அவரோட விபூதிகளும் தனித்தனி. அவர் எவ்வளவு ஒரு சக்திசாலியா இருந்தார்னா இந்த சூரியனுக்கே ஒளி, சூரியனுடைய ஒளி தான் அப்படிங்கிறார். அந்த ஒளிதான் இந்த சந்திரனுக்கு போறது, அந்த ஒளிதான் இந்த அக்னிக்கு வருது, அந்த ஒளிதான் இந்த நட்சத்திரங்களுக்கு வருது, அந்த ஒளிதான் இந்த எலக்ட்ரிசிட்டிக்கு இந்த லைட்னிங்க்கு வருது. அண்ட் இங்க சூரியன்கிறது கண்களுக்கான தேவர். சோ இந்த கண்களுக்கு என்ன பிரகாசம் கொடுக்கறதோ அதுவும் பகவானோடது, அதுவும் பகவான்கிட்ட தான் வருது. சந்திரமசி. சோ இந்த சந்திரன்ல இருந்து வர வெளிச்சமும் அதோட அந்த குளுமையான அந்த ஒரு வெளிச்சமும் சந்திரன்ல இருந்து வருது, அதுவும் கடவுளோட தான். ஏன்னா சந்திரனுக்கு வர ஒளி சூரியன்ல இருந்து தான் வருது. சூரியன் பட்டத்தான் அது அந்த சந்திரன் மேல பட்டு நமக்கு சந்திரனோட ஒளியா தெரியறது. இங்க சந்திரன் அப்படிங்கிறது சந்திரமசிங்கிறது சந்திரன் உட்பட நட்சத்திரங்களும் இந்த பாக்கி பிளானட்ஸ் எல்லாமே குறிச்சுதான் இங்க பகவான் சொல்றார். இந்த சந்திரன்கிறது மனசுக்கு ஆன தெய்வதா. எதெல்லாம் நம்மளால யோசிக்கிறோமோ அதுவும் பகவான்கிட்ட தான் வந்திருக்கு அப்படின்னு பகவான் சொல்றார். யச்சாக்னவ். இந்த அக்னியிலேருந்து பாக்குற இந்த ஒளியும் பகவான் சொல்றாரு என்னோடுதான். இந்த அக்னியோட ஒளி இல்லது, என்னோட ஒளிதான் அங்கேருந்து வருது. நான் தான் அதுக்கு ஒளி கொடுக்கிறேன். இந்த ஒளிங்கிறது இந்த அக்னிங்கிறது நாவோடு பேச்சோடு வாக்கோடு தேவதா. சோ என்ன பேசுறோமோ அதுவும் பகவானோட தான் அப்படின்னு பகவான் சொல்ற. தத்தேஜோ வித்தி மாமகம். சோ இந்த ஒளி எல்லாம் இந்த சூரியன்ல இருக்கிற ஒளியும் சரி, சந்திரன்ல இருக்கிற ஒளியும் சரி, அக்னியில இருக்கிற ஒளியும் சரி, அந்த ஒளியினால எதெல்லாம் ஒளிமயமாகிறதோ இந்த நட்சத்திரங்களும் சரி, இந்த பிளானட்ஸும் சரி, எல்லாமே பகவானோடது.
எப்படி ஒரு சர்க்கரையோட ஸ்வீட்னஸ் தான் ஒரு ஒரு இனிப்ப பண்டத்துல வருதோ அந்த மாதிரியாக இந்த பகவானோட ஒளிதான் இந்த சூரியத்துல பாக்குறது, அதேதான் சந்திரத்திலையும் பாக்குறது, அதேதான் அக்னியிலும் பாக்குறது. இந்த அக்னியும் இந்த சந்திரனும் இந்த சூரியனில்லாத ஒளியினால்தான் இந்த ஜெகமே ஒளிமயமாக்குறது. இதெல்லாமே பகவானாலதான் அப்படின்னு பகவான் இந்த ஸ்லோகத்தை சொல்றார். இந்த சூரியன், இந்த சந்திரன், இந்த அக்னி இதெல்லாம் நம்மளோட கண்கள், நம்மளோட மனசு, நம்மளோட வாக்கு, இது எல்லாத்துக்குமான தேவதைகள், தேவர்கள். சோ நமக்குள்ள என்னெல்லாம் தாட்ஸ் வருதோ, என்னெல்லாம் நினைவு வருதுகளோ, எதெல்லாம் நம்ம பார்த்துட்டு இதை பத்தி சொல்ல வரோமோ, அதெல்லாம் பண்றதுக்கு நம்மளோட கண்களும் நம்மளோட மனசும் நம்மளோட வாயும் தேவைப்படுறது. ஆனா இந்த 3 தான் நம்மளால மேக்சிமம் ஞானம் நமக்கு கிடைக்கிறது. சோ அதனால இந்த 3மே பகவான் வந்து இந்த ஸ்லோகத்தை சொல்றாரு, இதெல்லாமே என்கிட்ட தான் வந்திருக்கு. அதுலயும் இந்த கண்கள், இந்த வாக்குங்கிறது வெளியில இருக்கிறது, மனசுங்கிறது உள்ள இருக்கிறது. ஆனா எல்லாமே இந்த பிரகிருத்திலேருந்து வந்ததுதான். அதெல்லாம் பகவானை ஒளிமயமாக்க முடியாது. பகவான் தான் இது எல்லாத்தையும் ஒளிமயமாக்க முடியும். ஏன்னா எல்லா பவரும் பகவான்கிட்ட தான் இருக்கு. பாக்கி எல்லாம் நமக்கு ஒளி. இந்த சூரியன் என்னோட ஒளியினால்தான் எல்லாரும் பாக்குறா அப்படின்னு ஒரு மமதையோட இருக்கலாம். எதுக்குமே பவர் கிடையாது. எல்லா பவரும் பகவான்கிட்ட தான் இருக்கு, ஈஸ்வரன் தான் இருக்கு. ஒரு வாட்டி இந்திரனோட தேவர்கள் வந்து அசுரர்கள் மேல முழு ஒரு சண்டையில ஜெயிச்சா. அந்த சண்டையில ஜெயிச்சோன்னா அவளுக்கு ஒரே தான் ரொம்ப பெரிய விஷயம் பண்ணிட்டோம்னு ஒரு அகங்காரம் அவளுக்கு ஓடிட்டு இருக்கு. அப்ப அவ நினைக்கிறா, நம்மளோட சக்தியாலே இந்த எல்லா அசுரர்களையும் நம்ம அடிச்சு போட்டுடலாம், நம்மள்ட்ட தான் எல்லா பவரும் இருக்கு அப்படின்னு ஒரு மமத்தையில சண்டை போடுறதுக்காக கிளம்புறார். அப்ப பகவான் வந்து ஒரு யக்ஷனா அவளுக்கு எத்தாப்புல வரா. அவளை பார்த்துட்டு பகவான் தேவர்கள்லாம் நினைக்கிறா, இது யாரு அப்படி சொல்லிட்டு அக்னி தேவர்கிட்ட போறா. தேவர்கள்லாம் கொஞ்சம் நீங்க பாருங்களேன் இது யாரு அப்படின்னு. அக்னி தேவர் உடனே இந்த யக்ஷன்ட்ட போய் நீ யாரு அப்படின்னு கேட்கிறா. யக்ஷன் வந்து நீ யாரு அப்படின்னு கேட்கிறார். அந்த அக்னி தேவதை சொல்றார், நாதான் ஜாதவேதன், அக்னி பகவான், எல்லாத்தையுமே என்னால எரிச்சை சாம்பலாக்கிட முடியும் அப்படிங்கிற. உடனே அந்த யக்ஷன் வந்து ஒரு பில்லு எடுத்து அவர் கைத்தாப்புல வச்சு, இதை வேணா அவங்களால சாம்பலாக்க முடியறதா பாருங்கோ அப்படிங்கிற. அக்னி தேவர் முழுசா அதை எரிக்க பாக்குறாரு. எவ்வளவு ட்ரை பண்ணாலும் அது எரிஞ்சு போக முடியறது இல்லை. அவரு எல்லாத்தையும் விட்டுட்டு திரும்பி ஓடி போயிட்டு புத்திரத்தையா கேட்கிறார், வருணர்கிட்ட கேட்கிறார், வாயுகிட்ட கேட்கிறார். எல்லாரும் இதே மாதிரி வாயும் போய் நான் வந்து மாதரீஸ்வன், காற்று, எதெல்லாம் எதை எடுத்தாலும் எந்த மாதிரியான ஒரு ஒரு மலையே இருந்தாலும் நான் என் காத்தின் வலிமையால அதை வீசி விட முடியும் அப்படிங்கிறார். அந்த யக்ஷன் திரும்பியும் அதே பில்லு அங்க வைக்கிறார். முடிஞ்சா இதை கொஞ்சம் ஊதி பாருங்களே அப்படிங்கிறார். ஆளால் முடியறது இல்லை. அப்ப எல்லாரும் இந்திரன் கிட்ட போறா. இந்திரன் கோவப்பட்டு, இது கத்தோபனிஷத்துல வந்த ஒரு கதை. இந்திரன் கோவப்பட்டு அந்த யக்ஷனை யாருன்னு வந்து நான் காமிக்கிறேன் அப்படின்னு ஓடி அங்க வரான். அப்ப அங்க உமாதேவி நிக்கிறார். உமாதேவி பார்த்துட்டு இந்திரன் கேட்கிறா, இது என்ன நடந்துட்டு இருக்கு இங்க அப்படிங்கிற. யார் அந்த யக்ஷன்? அதுக்கு இப்ப உமாதேவி சொல்ற, யாருன்னு உனக்கு புரியலையா? பரமாத்மாவே இங்க வந்து உங்களுக்கு எத்தாப் நின்று காமிக்கிறார். உங்களோட இந்த பவர் நீங்க அழிஞ்சுட்டு இருக்கீங்களே, இதெல்லாம் ஒண்ணும் இல்லை. அவர்கிட்ட இருக்கிறது தான் பவர். அவர் கொடுத்தது தான் உங்களுக்கு இருக்கு.
உங்களோட மமதையை ஒழிக்கிறதுக்கு தான் யக்ஷனாக இங்க வந்தார். சோ என்ன சொல்ல வர்றேன்னா, பகவான் வந்து சொல்ற இந்த ஸ்லோகத்து வழியா இந்த உலகத்துல எதுக்கெல்லாம் நீங்க எந்த மாதிரியான பவர் எல்லாம் பாக்குறீங்களோ அதெல்லாம் என்னோடது. யத்யத் விபூதிமத் சத்வம் ஸ்ரீமதூர்ஜித மேவச்ச மேவவா தத்ததேவாவகச்சத்வம் மம தேஜோம்ச சம்பவம். எந்தெந்த வஸ்து மகிமடும் செழிப்பிடம் மற்றும் சக்தியுடன் இருக்கிறதோ அறிந்து கொள், இதெல்லாம் என்னோட ஒரு பகுதியிலிருந்து வந்தது. மம தேஜோம்ச சம்பவான். சோ எல்லாமே பகவான் வந்து சொல்ல ஆரம்பிக்கிற இந்த ஸ்லோகத்திலேருந்து அடுத்த ஸ்லோகத்திலையும் இதே மாதிரிதான் வரும். இந்த பகவான் சூரியனுக்கு இருக்கிற ஒளியும், இந்த சந்திரனுக்கு இருக்கிற ஒளியும், இந்த அக்னிக்கு இருக்கிற ஒளியும் எல்லாமே என்னோடதுங்கிறத நீ புரிஞ்சுக்கோ அப்படின்னு பகவான் வந்து இந்த ஸ்லோகத்தை சொல்றார். பாக்கி ஸ்லோகத்தை நாளைக்கு பார்க்கலாம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. Thank you, sir. Jai Shri Thank Krishna. you, sir. Jai Shri Krishna, sir.